ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து வருகிறோம். கர்த்தருடைய சத்திய வசனமானது நம்ம அநேக நேரங்களில் பார்த்தீர்களானால் கவலையோடு இருப்போம், கண்ணீரோடும் இருப்போம், துன்பத்தின் பாதையின் வழியாக நடந்திருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் நம்மை தேற்றுகிற வசனமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய சத்திய வசனமானது நம்மை துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அந்த வசனம் நம்மை தேற்றி, அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி சந்தோஷத்தின் களிகூர செய்கிறது. அப்படிப்பட்ட வசனத்தை, சத்தியத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையினால் கடந்து கொண்டு வருகிறார். அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த வேதாகமம் தினமொரு அதிகாரம், இது யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கடந்த தினத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வாசித்திருந்தோம். இந்த வேளையிலும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதும் வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலின் ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றான். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு,
இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் பெருக பண்ணுவேன், அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நேரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். இந்த வழியிலும் கர்த்தர் நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபையும் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வாசித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. குடும்பங்களை பாதுகாப்பாராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்தையும் கர்த்தர் அதிசயத்தையும் செய்து வருவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.